விஜய் சாரோட நான் 2000 ஃப்ரெண்ட்ஸ் நான் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கூட படம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அஜித் தான். விஜய் நான் பார்க்குறதே கிடையாது எங்கேயுமே. எங்கன்னா ஃபங்க்ஷன் இதில் அப்படி கிராஸ் பண்ணுறது தான், ஹலோ ஹலோ அப்படின்ட்டு தான். அப்போது என் பையனுக்கு அவன் வந்து முருகாசில் ஒர்க் பண்ணான், சர்க்காரில் ஒர்க் பண்ணதுனால கல்யாணம் அவன் ஃபிக்ஸ் பண்ணான் 2018. நான் சொன்னேன் விஜய்க்கு இன்விடேஷன். நான் சொல்லி எப்படிடா வருவார் விஜய், 2000 நடித்தேன் அவர்கிட்ட, 18 வருஷத்தில் அவர் கண்டுக்கவே இல்லை. நான் அஜித் கூட படம் பண்ணுகிறேன், வரமாட்டேன். இல்லை வருவார், நான் சர்க்காரில் ஒர்க் பண்ண சொன்னேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். சரி நானும் போனேன். விஜய் ஆஃபீஸ் போனால் நானும் என் ஒய்ஃபும் போனால் பயங்கரமாக வரவேற்பு கொடுக்குறாரு. உட்கார்ந்து பேசிட்டு சாப்பிட்டு ஆகும்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு அப்புறம் பார்த்து அப்புறம் ஒய்ஃப் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் ஒய்ஃப் சொன்ன இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு சின்ன வயசுலன்னு. எப்படின்னு விஜய்க்கு புரியல. என் ஒய்ஃபோட அப்பா வந்து மியூசிக் டைரக்டர் PS திவாகர், பெரிய மியூசிக் டைரக்டர், 40 படம் பண்ணியிருக்காரு. தமிழில் எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணால் தேவர் ஃபிலிம்ஸ், அதே தேவர் ஃபிலிம்ஸ் மற்ற ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயசங்கர் ராஜசங்கர் வச்சு படம் பண்ணுவாங்க, மேஜர் சுந்தரம் வச்சு. அது வந்து தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ், அவங்க கம்பெனியே தான். அப்போ தேவர் ஃபிலிம்ஸ் பண்ணால் கவி மகாதேவன், தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ்னால் PS திவாகர் தான் மியூசிக். நேர்வழி ஜெயசங்கர் வச்சு, வாய்மையே வெள்ளப்படா, தெய்வச்செயல், பழகு வகைகள் பழகி பார்த்தான், தெய்வச்செயல் தான். அப்புறமே நல்ல நேரம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாத்தி மேலே சாத்தின்னு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தாயின் மேலான்னு எடுத்தாங்க. அப்படி போய் வரும் அந்த கதை. அதனால அப்போது நல்லா பழக்கம். சொன்னோன்னா அவன் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட், நான் வராமல் இருப்பேன்னு சொல்லி அவங்களும் இப்போ பயங்கர தோஸ்த் ஆகிட்டாங்க 2 பேரும். அப்புறம் பார்த்தா சரி, அப்போட நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க.